மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜீ தமிழ் நேருக்கு ஹோம் மினிஸ்டர் ரசிகமார் நண்பு வணக்கங்கள். மதுரையின் ஸ்பெஷலான ஹோம் மினிஸ்டரில் டெய்லி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய லெட்டர்கள் நிறைய ஊருக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அதே மாதிரி நிறைய ஊர்களோட பேர்கள் எஸ்எம்எஸ் நம்பர் அதெல்லாம் போட்டோம். நீங்களும் நிறைய பேர் கால் பண்ணீங்க. ஆர்டர் படி வந்து ஒவ்வொரு ஊருக்கு வந்துகிட்டே இருக்கோம். வேலூர் போனோம், கோயம்புத்தூர் போனோம், இப்போ மதுரை வந்திருக்கோம். அடுத்து மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்களுக்கும் உங்களை தேடி நாங்கள் வர போகிறோம். ஸோ தொடர்ந்து ஜீ தமிழ் பார்த்துட்டே இருங்க. அதில் வர கான்டாக்ட் நம்பர்ஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை தேடி நாங்கள் வரோம். இன்றைக்கி நாங்கள் மதுரைக்கு வந்திருக்கோம். ஷேராட்டோவில் வந்து இறங்கின ஒரு 8 பேரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பார்க்க இல்லை, காரில் இல்லை மேடம், 8 பேருன்றனால அப்படி சொன்னேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பெரிய பெரிய காரில் வந்து இறங்கியிருக்காங்க. போதுமா? ஹாப்பி? ஓகே. ஷேராட்டோன்னு என்ன கோவம் வருது? ஒரு ஹாய் சொல்லிக்கும். ஹாய். இந்த பக்கம் அப்படி என்ன சத்தம் மேடம்? அப்படி சத்தம் வரணும். ரைட். ஸோ ஒருத்தவங்களோட பேரெல்லாம் கேட்க போகிறோம். இந்த பக்கம் இந்த ஷேர் பண்ண போகிறோம். பேர் சொல்லுங்கள் மேடம். தனலட்சுமி. தனலட்சுமி. எந்த ஊர் நீங்கள்? சின்னப்பட்டி. அது எங்கே இருக்குது? சத்திரப்பட்டி பக்கம். சத்திரப்பட்டி எங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு. இந்த 23 பஸ் போமே அந்த சத்திரப்பட்டியா? அப்பாடா, சரி ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் சரளாதேவி. சரளாதேவி. மேடம் எந்த ஊர்? மதுரை தான். மேடம் காயத்ரி. காயத்ரி. மதுரை. மதுரையே? மதுரை பக்கத்தில் இல்லை, மதுரை தான். மதுரையே தான். ஹாய். ஹாய். ஐ எம் தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி. ஐ எம் இன் மதுரை. தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை. ஐ எம் இன் மதுரையா? தமிழ்ச்செல்வின்னு பேரா? சிவாஜி படம் பாத்தீங்களா? பார்த்தாச்சு. அதுல ஸ்ரேயா பேர் என்னது? தமிழ்ச்செல்வி. என்ன பேர் பார்த்தா வச்சாங்க உங்களுக்கு? அப்படியா? இந்த விஷயம் டாக்டர் சங்கருக்கு தெரியுமா? நான் தானே அவர் ப்ரொபோஸ் பண்ணது. அவரை மண்டையில் அடிச்சிங்களாலே? ஏன் பேரு சூப்பர் மேடம். ஓகே, தேங்க் யூ. சங்கர் சார். வணக்கம் மேடம். உங்க பேரு? மேகலா. மேகலா. நல்ல வேலை இந்த படத்துலயும் இல்ல. உங்களுக்கு சொந்த ஊர்? மதுரை. மதுரை தானா? பக்கத்துல ஏதாவது? மதுரை தான். மதுரை தான். வாசுகி. வாசுகி. மதுரை தான். பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி. மதுரை. மதுரை. மோகனாம்பாள். பீன் குவார்டர்ஸ். மதுரையே தான். ரைட். ஸோ 4 பேராக ஃபஸ்ட்டு விளையாட போகிறீங்க. ஸோ அந்த கேம் என்னன்னு நான் சொல்கிறேன் நான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 பேர் விளையாட போகிறீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சொல்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இங்கே வந்து உட்கார போகிறீங்க, ஒருத்தவங்க இங்கே வந்து உட்கார போகிறீங்க. இங்கே நிறைய ஸ்டிக்ஸ் இருக்குது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அப்படி சொன்னோன்னே இந்த ஸ்டிக்கை வச்சு 6 ஸ்டிக்கு சேர்த்து ஒரு ரவுண்டு தயாரிக்க போகிறீங்க. தயாரித்து உங்கள் பக்கத்தில் இருக்க பொம்மைக்கு மாட்டி விட போகிறீங்க. இங்கே இருக்கவங்க இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். 1 மினிட் டைம் முடியும் போது யார் நிறைய ரிங் வந்து இந்த பொம்மைக்கு மாட்டி விட்டுருக்கீங்களோ அதில் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டு போகிறீங்க. அடுத்த 2 பேர் விளாடுவீங்க, அடுத்த 2 பேர் விளாடுவீங்க, அடுத்த 2 பேராக விளாட போகிறீங்க. நல்லா மாரியம்மன் விளக்கு பூஜைக்கு போன மாதிரி நல்லா சாமானை போட்டு உட்காந்தாச்சு. முதல்ல சாமி கும்பிடுங்க 2 பேரும். இல்லை ஒரு தடவை கும்பிட்டுங்க மேடம். இந்த கேம் ரூல்ஸ் அப்படி. ரைட்டா? ரைட். Your time starts now. Shots at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அப்படியே வைங்க, அப்படியே வைங்க, அப்படியே வைங்க, அப்படியே வைங்க, அப்படியே வைங்க, அப்படியே வைங்க சொல்லுங்க. அப்படியே வைங்க, அப்படியே வைங்க. நான் நீ வாட்டு வேணாம் வார்த்தையே இப்படி இப்படி. இது 2 பாயிண்ட்ஸ், இவங்களும் 2 பாயிண்ட்ஸ். இது ஏதோ ஆப்பிரிக்கா கண்ட மாதிரி தெரியுது. இது ரவுண்டாகவே இல்லை.
இது பாதி தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேர்த்துக்கப்பட மாட்டாது. ஸோ 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நல்லா கைத்தறி கொடுங்க. ஒரே ஒருத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறாரு. அடுத்த 2 பேர் விளையாட போறாங்க. பாப்பா யார் ரீடிங் பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்த 2 பேர் வாங்க. All the best and your time starts now. Countdown starts at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அப்படியே வைத்து விடுங்கள். அப்படியே வைத்து விடுங்கள். ஸோ 2 பாயிண்ட்ஸ் அண்ட் இதில் வந்து 5 சேர்த்துட்டாங்க. ஸோ இதுவும் கணக்கில் வருது. நல்லா கைத்தறி கொடுங்க அவங்களுக்கு. ஸோ மேடம் 1 பாயிண்ட் அண்ட் இவங்களும் வந்து 1 2 3 4 5 6 ஜாயின் பண்ணி உள்ளே போட்டு கொடுக்கலாம். பரவாயில்ல. ஆனால் இது ஒன்றும் இல்லை போலயே. இது என்ன வீலா? இது வில்லு மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இது ரவுண்ட் இல்லை. பரவாயில்ல. ரைட். ஸோ இப்போ 4 பேர், அந்த 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க முன்னாடி வாங்க. ஸோ 3 பேர் வந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதில் வந்து 1 2 3 நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் இல்லையா? 3 பேருமே வந்து 2 பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேடம் வந்து 5 ஸ்டிக் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ யூஆர் செலக்டட் ஃபார் ஃபைனல் ரவுண்ட். நல்ல கைத்தட்டல். அதே மாதிரி வந்து இந்த பக்கம் போன தடவை உட்காந்துருந்து நீங்களா? நீங்கள் வந்து இந்த 3 வச்சுருந்தீங்க இல்லையா? அந்த 3மே கரெக்டாக இருந்தனால நீங்களும் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டீங்க. அப்பாடா அப்படின்ட்டாங்க. டான்ஸ் மேலே உள்ள ஆர்வம் அபூர்வ சகோதரிகள் 2 பேரும் டான்ஸ் ஆட போகிறாங்க. வாங்க. கோல்டன் பீச்சில் கோலா வாங்கி 50-50 அந்த ஷார்ப்பம் பீச்சில் வேண்டா வாங்கி 50-50 மேடம் நம்ம 2 பேரும் தான் மேடம் துணியை கிழிக்காம துவச்சு போட்டோம். அவங்க பாருங்க எவ்வளோ துணி கிழிச்சு துவச்சு போட்டு கிழிச்சாங்கல்ல மேடம். கிழிச்சிருங்க மேடம். சூப்பர். நல்ல கைத்தறி கொடுங்க அவங்களுக்கு. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பார்த்து போங்க மேடம். இப்போ அடுத்த 2 பேர் விளையாட தயாராக இருக்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சனால யார் விளையாட வராங்க? சார் ஒரு நிமிஷம் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்? எனக்கு எல்லா ஹீரோயினுமே பிடிக்கும் மேடம். எல்லாரையும் பிடிக்கும். பர்டிகுலரா ரீசனோட சொல்லணும். ரீசனோட சொல்லணுமா? ஐயா ரீசன்ல வெளியே சொல்ல முடியாது மேடம். உங்க ஒய்ஃப் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து இல்லை எனக்கு கல்யாணமே ஆகல. பயப்படாதீங்க. அதனால தான் சொல்ல மாட்டேன். அந்த தைரியமா ஹீரோயின் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஹீரோலையுமே வந்து நல்லா நடிக்கிறவங்க எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலர் நேம் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா கமல் சார் ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன்? நடிப்பு கலை மீது ஆர்வம். எல்லா துறையிலையும் வந்து கால் வைக்கிறாரு. சூப்பராக இருக்காரு. அதனால ஹீரோயினா? ஹீரோயின் என்னவா? திரிசா. எதனால திரிஷா பிடிக்கும்? அவங்க ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பாங்க. இது பொய் சொல்ற மாதிரி தெரியுது. உண்மைதாங்க. ஐயோ உங்களுக்கு தெரியல. சரி இங்க இருக்கவங்கள உங்களுக்கு லேடிஸ்ல யார் பிடிச்சிருக்கு? நம்ம ஸ்ட்ரைட்டா கேமுக்கு போலாமே. இல்லையே சொல்லிட்டு போலாமே. வேணாம் மேடம். மன உளைச்சலாகி நீங்கள் கடிதம் எழுதி வச்சிருவீங்க எனக்கு. அப்புறம் நம்ம சொல்வதெல்லாம் உண்மையில தான் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஸ்டார்ட் தி கேம். ஓகே. Ready? Your time starts now.
கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட்ஸ் 10 9 8 7 6 5 4 3 2 1 அப்படியே வைத்து விடுங்க. என்ன ஒரு நேர்மை வர அந்த மேடம் அப்படியே வச்சிருங்க. டைம் கீப்பர் பண்றது என்னோட அதுதான். ஆமா, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல மேடம், ரயில்வே கேட்ல இருக்க வேண்டிய ஆள். எந்த ரயில்வே கேட்ல நீங்க டெய்லி உட்கார்ந்திருப்பீங்க? இல்ல மேடம், பெரிய இடத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சு பெரிய கம்பெனில வேலை வைப்பீங்க. அது சோ இவங்க 1 பாயிண்ட், இவங்க 2 பாயிண்ட், அது மட்டும் இல்லாம ஒரு 3 எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. அதனால ஒரு 2.3 அப்படி வச்சுக்குவோம். ஓகேவா? நீங்க ஓகே ரைட். நல்லா கை தட்டுங்க ரெண்டு இருக்கும். இப்போ ஒரே ஒருத்தர் வர போறாரு, இதெல்லாம் பிரிச்சு போட போறாரு. வாங்க. ஸோ 8 பேர்ல 6 பேர் விளையாண்டு 3 பேர் தயாராக நிற்கிறீங்க. ஃபைனல் நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. வாங்க. அம்மா ஒரு நிமிஷம், தயவு செய்து நான் டான்ஸ் ஆட வச்சிடாதீங்க, பார்த்துக்கோங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க கலெக்டர். உட்காருங்க. எப்படினாலும் நீங்கள் யார் உங்கள் மம்மி? இல்லை யார் சொன்னீங்க? மோரா. எப்படி இருந்தாலும் எல்லாருமே டான்ஸ் ஆட தான் போறீங்க. வின்னர் ஆனாலும் சரி, தோத்து போனாலும் சரி. என்ன மேடம்? கரெக்ட் ஆவாண்டாங்க. ரைட். சார் நல்லா கைத்தறி கொடுங்க. நீங்களே மேலே கைத்தறி கொடுங்க. அண்ணா டீன்ஸ் குவார்டர்ஸ் பிள்ளைங்க எல்லாம் வந்து ஆடணும். அப்போ உங்களை தானே நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இருந்திருக்கணும். என் தெய்வமே, என் கடவுளை தெரியாம நான் யாரெல்லாமோ கூப்பிட்டு இருந்தேன். பரவாயில்ல. டீன் குவார்டர்ஸ் பிள்ளைகள்லாம் எதுலையுமே சலிச்சவங்க கிடையாது. எங்க மேடம் காலில் விழுகாத வரையும் ஆட சொல்லிட்டு இருந்தேன். நான் அந்த மாதிரி என்ன பிச்சிருச்சீங்க. நீங்க கண்டிப்பா ஆடுவாங்க. இப்ப பாக்குறேன். ரைட் போலாமா? ரெடி? நல்ல கை தட்டி கொடுங்க உங்களுக்கு. ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Shots at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, and 1. அப்படியே வைத்து விடுவோம். ஸோ இந்த செக்மெண்ட்ல 4 பேர் விளையாண்டீங்க. லீடிங்ல இருக்கிறது வந்து 2.4 மேடம் நீங்க செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டீங்க. அண்ட் 2.3 நீங்களும் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டீங்க. அடுத்த ரவுண்ட் தான் நீங்க டான்ஸ் ஆட முடியும். சரியா? என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. சூப்பர். பிளேடி பகர். ஹே வாடா மாப்ள பழ பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? ஏ ஆண்டு சாத்துல சைக்கிள் கப்பல கிடுக்கு கூடி போடலாமா? மூக்கு கீழே முத்தங்கொடு கடிச்சு புட்டா கத்தக்கூடாதே முந்தானையில் புட்டகத்தே முள்ளு குத்தும் ரத்தம் வராதே. எப்படி அப்படி அப்படி சூப்பர் மேடம். நீங்க சொன்னது உண்மைதான் மேடம். நீங்க சொன்னா கேட்குறாங்க. இப்படி முதல்லயே தெரிஞ்சிருந்தா போச்சு. நம்ம ஃபைனல் செக்மெண்ட்ல இருக்கோம். 8 சூப்பரான ஹோம் மினிஸ்டரோட நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைனல் ரவுண்டுக்கு 4 பேர் செலக்ட் வந்திருக்காங்க. இந்த 4 பேருக்கு என்ன கேம் அப்படின்னா வந்து பாரம்பரியமாக வந்து நம்மளாம் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து ரொம்ப சூப்பராக கொண்டாடுவோம். வீட்லேயே வந்து பலூன்லாம் டெக்கரேட்லாம் பண்ணி அந்த கலர் பேப்பர்லாம் ஒட்டி கொண்டாடுவோம். இப்போ தான் வந்து ஹோட்டலில் மகாலில் கொண்டாடினாலும் ரொம்ப பாரம்பரியமான வழக்கம். 5 மணி பர்த்டேக்கு 2 மணிக்கெலாம் ஒரு குரூப் உட்காந்து பலூன் ஊத ஆரம்பிச்சிடும். அந்த பாரம்பரியம் தான் இது. ரைட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் கலர் கலரான பலூன்ஸ் வச்சுருக்கோம். இவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொன்னேன். அட் அ டைமில் பலூன் எடுத்து ஊத ஆரம்பிக்க போகிறீங்க. அமுக்கக்கூடாது. இப்படி கையை வச்சு அமுக்கக்கூடாது. நெகா வச்சோ ஊசி வச்சோலாம் குத்தக்கூடாது. ஊதியே வந்து பலூனை பர்ஸ்ட் பண்ண போகிறீங்க. 60 செகண்ட்ஸில் யார் அதிக நம்பர் ஆஃப் பலூன்ஸை உடைக்கிறீங்களோ அவங்க வின்னர். இன்னொருத்தவங்க ரெண்டர். 2 பேரும் பாக்கி இருக்க 2 பேரும் மேடம் சொல்லுவாங்க டான்ஸ் ஆட போகிறீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆஹா ஆஹா என்ன கணம் என்ன கணம். போட்டோம். யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க போறா?
உங்கள் லிப்லேருந்து காற்று இதாகுது பாருங்க. சூப்பர், நல்ல கைத்தறி கொடுங்க. யார் ஃபர்ஸ்ட் வரைக்க போகிறா? சபாஷ் சபாஷ் மாமா. சூப்பர். 1 பாயிண்ட் ஒரே ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. பீட் பண்ண போகிறாங்க யாரு? என்ன மாமா 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 எது பிரச்சனையா? மாமா பிரச்சனையா மாமா? யாரு செகண்ட் பவுல் நடிக்க போறது? சவாஸ் சவாஸ். அடுத்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் at 10 9 8 7 6 5 4 3 2 1. டேஸ்ட் பண்ணாதீங்க. ஐயா அப்படி அப்படிதான். ஏய் போ. நல்லா இருக்கு மேடம். நான் வரது ஸோ 1 சொல்லும் போது வெடித்தாலும் உங்கள் இது கணக்கில் இருக்குது. ஓகேங்களா, கவலைப்படாதீங்க. ரைட், மேடம்க்கு நல்லா கைத்தற கொடுங்க. 2 பலூன்ஸை பேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க தான். 2 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. வின்னர் ஆஃப் தி எபிசோட். நல்ல கைத்தட்டல். பேக்கில் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் 2 பேரும் 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. நல்ல கைத்தட்டல். அப்படி இருந்தாலும் யார் அந்த ஃபர்ஸ்ட் 1 பாயிண்ட் எடுத்தா அப்படி சொல்லி பார்த்தோம்னா அவ்வாடா நான் தான். யூ ஆர் த ரன்னர். வெயிட் பண்ணுங்க. நீங்கள் வாங்க மேடம். கண்டா கோட்டஸே நடுங்கும். ஏழு எட்டு நாட்களாச்சு கண்ணே உன் மீது ஏக்கம் கொண்டு தொங்கவில்லை கண்ணே. 7-8 நாட்களாச்சு கண்ணே. மேடம்க்கு ஒரு பழக்கம் இருக்குன்னா மேடம், டான்ஸ் ஆடும்போது கண்ணை மூடிட்டாங்க. 7-8 நாட்களாச்சு கண்ணே உன் மீது ஏக்கம் கொடுத்து குளிக்கண்ணே. சூப்பர், நல்ல கைத்தட்டல் 2 பேருக்கும். ஹசுலி பிசுலி ரசமணி உன் சிரிப்பிலும் சிரிப்பிலும் கதகளி என் இளமயம் இளமயம் பனித்துளி குதுகலி எனக்கு உனக்குமா இடைவெளி நீ இரவிலும் இரவிலும் இமை வசி என் பகலிலும் பகலிலும் நடுநிசி புதுசி அஞ்சனா அஞ்சனா. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தோசை சாப்பிட்றீங்களா? ஏனாம்டா இந்த தோசை அப்படின்றாங்க. சூப்பர், அவங்களுக்கு மேலே கைத்தெடுக்குங்க. மிகப்பெரிய சமையல் கலைஞர் இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு இந்த கிஃப்ட் எடுத்து வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிஃப்ட் சாரி. ஸ்பெஷலான மதுரையில் இருக்க ஹோம் மினிஸ்டர் நம்ம இருக்கோம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட இடத்துல சுற்றிட்டு இருந்தாலும் பெண்கள் அப்படின்றவங்க ஏகப்பட்ட திறமையோடு இருந்தாலும் பொது இடங்களில் வரும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சம்லாம் இருக்கும். இவங்க இப்போ அவங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது இவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு. அப்படிப்பட்ட திறமையெல்லாம் கொண்டு வரது தான் நம்ம ஹோம் மினிஸ்டரோட ஸ்பெஷல். இங்கே 8 ஹோம் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவங்க டான்ஸ் ஆடுவாங்களா இல்லையான்றது அவங்க க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்கா, நாம இவ்வளோ டான்ஸ் ஆடுவோமான்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க இல்லையா மேம்?
மதுரையில் நிறைய இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். கோயில் மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பாடும் சரி, எல்லா கலைவு பொருட்களையும் சரி, எல்லா ஊரையும் நல்லா சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் ஏகப்பட்ட ஹோம் மினிஸ்டர்ஸ் லெட்டரோட வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரும் காலங்களில். மதுரையின் ஸ்பெஷலான ஹோம் மினிஸ்டர் நாளைக்கு வேறு ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் சொல்லுவாங்களை சந்திக்கும் வரை தற்சமயம் ஹோம் மினிஸ்டர் டீம். நன்றி, வணக்கம்.